ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் முத்து வந்து பார்த்தீங்கன்னா நடு இரவில் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதிரடியாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயான் கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி. உள்ளே இருக்கிற மைண்ட் வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. வெளியே பார்த்துருக்க மைண்ட் வாய்ஸ் வந்து நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கும் பொழுது டேய் போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இதுதான் நடந்துச்சுங்க. பவித்ராவை பற்றியும் இவன் வந்து ஜாக்லினை பற்றியும் பேசிகிட்டு இருந்தான் ரயான். ஜாக்லின் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அன்ஷிதா மாதிரி நினச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்ல ஜாக்லின் பேசவே இல்லையே ரயான் கிட்ட, அவனும் பேசவே இல்லை. ஸோ பவித்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க பொழுது அப்போ அப்படி நினச்சிட்டாளா நான் வந்து அன்ஷிதா மாதிரி நினச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லுமா. ஆமாம் நீ வந்து பர்சனலாக சில விஷயங்கள் வந்து பேசினல அதனால் அப்படின்னோடனே சரி ஓகே நான் அப்படி பண்ணல, நான் நல்லது நான் கரெக்டாக தான் பண்ணேன், நான் அப்படிலாம் பண்ணவே ப்ரொவோக் பண்ணல ஊன்னா. அப்புறம் அருண்கிட்ட வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண்கிட்ட கூட்டு போகிறப்ப அவன் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்ட்டான் அருண். ஏன்னா அருணுக்கு வந்து தெரியல, அது பார்க்கல. பட் நீ பேசுனது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டான். உடனே பவித்ரா வந்து பார்த்தியா அப்படின்ட்டான். உடனே முத்துக்குமரன் உள்ளே வந்து ஆமாம் நீ சிரிச்சது ப்ரொவோக்காக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தோடனே தப்பாக வந்துட்டான் முத்துக்குமரன். நீ எப்படி விளாண்ட, நீ உன்னோட கேம் ஜென்யூன் இல்லை, உன்னோட இது வந்து வேறு மாதிரி இருக்குது, நீ சரியில்லை, உன் கேம் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளாட்ற, நாங்கள் அப்படி கிடையாது, நீ மிச்சவங்களை ஏமாத்தி விளாட்ற, முதுகில் குத்தி விளாட்ற, உன் கேமே ஜென்யூன் இல்லை ஊன்னு வச்சு செய்கிறான் ஒரு கதை. இந்த மாதிரி முத்துக்குமரன் என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்றான். நீ ஆடினா ஓஹோ நான் ஆடினா ஆகாவாடா அப்படின்ற மாதிரி அவனும் ஆடுறது ஸ்ட்ராட்டஜி, நானும் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத புரிய வைக்கிறான். அப்போ அவனுக்கு புரிய மாட்டேது. அப்போ அருணும் உள்ளே வந்து புரிய வைக்கிறான். ஜாக்லின் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசலை. அவங்க சொல்கிறது அதுதான், இது எல்லாமே அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி தான், இது வந்து யாரும் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா முத்து போகும்போதும் உங்களுக்கு தெரியும், உள்ளே இருக்கும்போது இண்டிவிஜுவலாக ஆடலாம்னு சொன்னான். ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க, எனக்காக வாங்கன்ட்டான். ஓகேவா, மற்றபடி எதுவுமே சொல்லலை நம்ம டீம் ஆடலான்ட்டு ஒரே ஒரு ஆட்டை மட்டும் சொல்லலாம், விசால் டாப் 5 வரைக்கும் நான் வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் வந்து எல்லாருக்கிட்டையும் பொதுவாக சொல்லிவிட்டு விசால்கிட்ட வந்து ஒன்று கிளியராக சொல்லிட்டு போயிட்டான், நம்ம வராதிங்க அப்படின்ட்டு. ஏன்னா விசால் வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். முத்தும் அவனும் வந்து போடுறானுங்க. ஆனால் முத்து போட்டால் ஸ்ட்ராட்டஜி, இவன் போட்டால் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்து. முத்துக்குமரன் வந்து என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாரு, இவன் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இவன் வந்து திருப்பி கீப்பான் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சௌந்தர்யா வந்துட்டே வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுச்சு. அப்படி இருந்து இவன் பவித்ரா கிட்ட பேசும் பொழுது பவித்ரா கிட்ட வந்து அடுத்து பவித்ரா வந்து முதல்ல என்ன நம்பிடுச்சுன்னா ரயான் சொல்கிறது கரெக்டாக நம்பிடுச்சு. அடுத்து பவித்ரா கிட்ட முத்துக்குமரன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஏம்மா அவன் விளாடுறது ஸ்ட்ராட்டஜினா நான் விளாட்றது ஸ்ட்ராட்டஜி தானம்மா அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் பவித்ரா போய் நறுக்குன்னு கேட்டுச்சு. போய் உள்ள ரயானே என்னடா அப்படின்னோடனே ஆமாம் அது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி உருட்டுறான். அப்போ மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட்டை போட்டு லாக் பண்ணிடுச்சு அவனை. நீ பண்ணது ஸ்ட்ராட்டஜி, அவன் பண்ணது ஸ்ட்ராட்டஜி தானே, நீ என்ன பண்ண அவன்கிட்ட போய் பேசுனது அது அப்படி தானே, அது வேர்டாக வேணால் ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம், ஆனால் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே அப்படின்றான். டேய் ஸ்ட்ராட்டஜியில் எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, அவன் நீ பண்ணுறது தப்பு தானே அப்படின்ற மாதிரி அடுத்து முத்துக்கிட்ட வரும்போது இப்போ என்னடா அவனுக்கு பிரச்சனை, நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணல ஒத்துக்கணுமா, சரி நான் ஒத்துக்கிறேன்டா, ஆமாண்டா நீ பண்ணது ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணது ஸ்ட்ராட்டஜி போதுமாடா போதும், அப்படி ஏதாவது உனக்கு ஹர்ட் பண்ணுறாம பேசினா மன்னிப்பிச்சுக்கூடா, அதையும் போதுமாடா போதும் விட்டுறாங்க. அந்த மாதிரி போயிட்டார். போய் உட்காந்துட்டு ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறார். என்ன அப்படின்னா படுத்துட்டு இருக்காரு. அங்கே போய் உட்கார முடியுது. எல்லாம் சொல்கிறாங்க என்ன முத்துக்குமரன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே எப்பா இப்போ என்னடா அவனுக்கு பிரச்சனை, அவன் திருப்பி பேசிகிட்டே இருக்கான், இப்போ என்ன என்கிட்ட பேசி அவன் ஜெயிக்கிறான்னு சொல்லணுமா, நைட்டு வச்சுக்கோடா ஜெயிக்கிடும்டா, பேசி ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இனிமேல் இவன்கிட்ட பேசவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டாஸ்கில் வந்து தெரிய ஆரம்பித்தாங்கன்னா மொதல் டார்கெட் ரயான் தான். ஏன் அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா இவன் பேசியே என்னை கொள்கிறான், இவன் இன்னும் ஜெயிச்சிட்டான்னு இன்னும் பல மடங்கு பேசுவான், அதனால் அவனை முடிச்சு விட்டு அவனை உட்கார வச்சிடணும், இல்லாட்டி என்னுடைய கேம் நான் ஆடவே முடியாது, என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிட்டாங்க. சரியா, அதுக்கடுத்து இந்த சௌந்தர்யா பவித்ராவும் முத்துக்குமரன் வந்து திருப்பி போய் பின்னாடி பற்றி புறம் பேசுகிறாங்க. ரயான் வந்து சிரித்து ப்ரொவோக் பண்ணுறான் அப்படின்னா இன்றைக்கி முத்துக்குமரன் என்ன பண்ணான், ரயான் பேசும்போது அவனும் சிரித்து தானே ப்ரொவோக் பண்ணான். அப்போ அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, இவனுக்கு வந்தால் ரத்தமா, முத்துக்குமரன் வந்தா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை பிளேட்டை மாற்றுறாங்க. ஸோ முத்துக்குமரன் சொல்லிட்டான், எனக்கு நம்ம ஒரே டார்கெட்டு நாளைக்கு ரயானும் பவித்ராவும் ஓகேவான்றான். அப்போ விஷால் வந்து கூட்டணியில் இருக்கான்ல, ரயான் பக்கம் நான் வரமாட்டேன், பட் பவித்ரா நீங்கள் முடிச்சுக்கோங்க, நான் விடமாட்டேன் அப்படின்ட்டான். சரி ஓகே ஒன்றே மீன் நாங்கள் முடிச்சுக்கிறோம், நீயும் ஒன்று இதை பார்த்துக்கோ என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தீபக் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க நாளைக்கு, அவ்வளோதான். இதான் வந்து முடிவு எடுத்திருக்காரு முத்துக்குமரன். பட் இந்த யூஸ்லெஸ் சண்டைங்க அது ஒன்றுமே ஒருத்தே கிடையாது. சரிங்களா, அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.